கர்த்தரும் மிகவும் பெரியவருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இன்னும் செம்மையாய் நடத்தி மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் பிரசங்கி 2வது அதிகாரம் 26வது வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்றங்கே சொல்லப்படுகிறது. இங்கே 2 விதமான காரியங்கள் அங்கே பார்க்க முடிகிறது. ஒன்று, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு அப்படி என்று சொல்லப்படுகிறது. இங்கே மனுஷ பார்வை ஒன்று இருக்கிறது, தேவனுடைய பார்வை ஒன்று இருக்கிறது. மனிதன் இன்னொரு மனிதனுடைய வெளித்தோற்றத்தையும் அவனிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகளையும் மாத்திரம்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவன் அப்படியல்ல. மனிதனுடைய உள்ளான வாழ்வையும் மனிதனுடைய நினைவுகளின் தோற்றத்தையும் அவன் வாயில் சொல் பிரபாவதற்கு முன்னே அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதையும் அவனுடைய ஒவ்வொரு நாட்களையும் எதிர்காலத்தையும் எல்லா அந்தரங்கங்களையும் காண்கிற கர்த்தராக தேவன் இருக்கிறார். அப்படி தேவனுடைய பார்வையிலே ஒருவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் வேத வசனத்தை கவனித்து அவைகளின்படி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். காரணம், எல்லா நிலைகளிலும் நம்மை நல்லவர்களாக தேவனுக்கு முன்பாக மாற்றுவது கர்த்தருடைய வசனமே. எந்த அளவுக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்விலே அதை கை கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்மை தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாக மாற்றும். ஒருவேளை நம்மை நாமே நல்லவர்கள் என்று நாம் எண்ணிக்கொள்ளுவதற்கு வாய்ப்புண்டு. இன்னொருவர் நம்மை நல்லவர்களாகவும் இல்லது குற்றவாளிகளாகவும் பொல்லாதவர்களாகவும் பார்ப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் தேவன் ஒருவரே மனிதனை உள்ள நிலையில் உள்ளவனைப் போல என்ன நிலையில் இருக்கிறானோ அப்படியே பார்க்கிறவர். அப்படி அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நம்மை கர்த்தருடைய அந்த நன்மைகளினாலே அழகாய் சொல்லப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அவர் அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஞானவான்களாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாய் நடக்க வேண்டும். இன்றைக்கு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்பாக நல்லவனைப் போல நடந்து கொள்ள விரும்புகிறார். மனிதன் பாராட்டப்பட வேண்டும், மற்ற மனிதர்கள் புகழ வேண்டும் என்று மனிதன் விரும்புகிறார். அவர்கள் அதெல்லாம் ஒரு வெறுமையான நீர்க்குமிழி போல கொஞ்ச நேரம் இருந்து இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒரு மனிதனை உண்மையாகவே ஆசீர்வதிக்கவும் அவனை அரவணைக்கவும் அவருக்கு வாழ்வுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகவாழ்வையும் கொடுப்பது கர்த்தருடைய செயலாயிருக்கிறது. அவருக்கு முன்பாக நல்லவர்களாய் நாம் நடக்க வேண்டும். அவருக்கு முன்பாக அப்படி சும்மா வெறுமையாய் வேஷமான ஒரு வாழ்வை ஆண்டவருக்கு முன்பாக செலுத்தி நாம் தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனபடினாலே மனிதன் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கிறான் என்பதல்ல முக்கியம். தேவனுக்கு முன்பாக வசனத்தின்படி வாழ்ந்து நாம் தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் காணப்படுவோம். அதுவே நம்முடைய வாழ்வுக்கு அவன் என்றைக்கும் நிலைத்திருக்கிற மாறாத நித்திய ஆசீர்வாதங்களையும் சமாதானமான வாழ்வையும் இன்பமான ஜீவிதத்தையும் நமக்கு தருகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழ, தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாய் ஜெபிக்க, நம்மை நல்ல நிலைக்கு மாற்றுகிற எல்லா பொல்லாப்பு நின்று விலக்குகிற வேத வசனத்தின் உண்மையிலேயே நாம் நடக்க நம்முடைய வாழ்வை சமர்ப்பிப்போம். கர்த்தரே நம்மிலே மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைக்கு தேவனுடைய பார்வை மனிதனுடைய பார்வை என்று 2 பார்வைகள் மனிதன் மேல் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய சொந்த பார்வைக்கு நாங்கள் நல்லவர்களாகத்தான் தோன்றுவோம். இன்னொருவருடைய பார்வைக்கு நல்லவர்களாகவும் தோன்றலாம், கெட்டவர்களாகவும் தோன்றலாம். ஆனால்
தேவனுடைய பார்வையில் மட்டும்தான் அவன் நல்லவனா அவன் பொல்லாதவனா என்பன உண்மையான நிலையை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாய் நடக்க கர்த்தர் கிருபையை தர வேண்டும். வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்கள் கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இன்னும் செவ்வைப்படுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நல்லவனாய் நடக்கிறவனுக்குத்தான் கர்த்தர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறீரப்பா. அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் சூழ்ந்து கொள்ள இன்னும் தேவனுக்கு முன்பாக தேவர் பார்வையிலே நல்லவர்களாய் நடக்க கிருபையை தந்து நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.